என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, லீட் கோட்ல 1143 லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வென்ஸ். இதோட பேட்டர்ன் தான் மெயினா நம்ம முன்னாடி எல்லா ப்ராப்ளம் பார்த்தது. லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வென்ஸ்ல 2 டெக்ஸ்ட் குடுத்திருப்பாங்க. 2 ஸ்ட்ரிங். ஒண்ணு டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2ன்னு 2 குடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா, இது 2த்துல எது வந்து நம்ம லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வென்ஸ் இருக்கோ அதோட லென்த்த தான் ரிட்டர்ன் பண்ணணும். சப்சீக்வென்ஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து அதோட அதாவது இப்ப ஏபிசிடின்னு இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. நமக்கு தள்ளி தள்ளி கூட இருக்கலாம். ஆனா அதோட ஆர்டர் வந்து மாறிடக்கூடாது. இப்ப டெக்ஸ்ட் ஒன்ல ஏபிசிடின்னு இருக்குன்னா அதுல இருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்குன்னா நம்ம ஏபிசியும் எடுத்துக்கலாம் இல்ல வெறும் ஏசியும் எடுத்துக்கலாம். அது ஒரு ரெண்டுமே சப்சீக்வன்ஸ் தான். ஆனா சிஏங்கிறத எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொசிஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆகாம இருக்கிறது தான் நமக்கு சப்சீக்வன்ஸ். அப்ப இந்த ரெண்டு டெக்ஸ்ட்லயும் எது ஒரு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்றோம். அதுதான் இந்த லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் ப்ராப்ளம். இது எப்படி நம்ம பார்க்கலாம், ப்ரொசீட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்ட்ரிங்கை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இங்கேயும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். 2 ஸ்ட்ரிங்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். எஸ்ல ஐங்கிற பாயிண்ட் யூஸ் பண்றேன். இதுவே பில ஜேங்கிற ஒரு பாயிண்ட் யூஸ் பண்றேன். ரெண்டுமே ஸ்ட்ரிங் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இப்ப நமக்கு ரெக்கர்ஷன் ட்ரீ எப்படி ஆரம்பிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐஜேங்கிறத நம்ம சென்ட் பண்ணுவோம். இதுல 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு இந்த ஐயும் ஜேவும் நமக்கு சேமா இருக்கலாம். இல்லைன்னா டிஃபரெண்டா இருக்கலாம். சேமா இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள நமக்கு ஒரு காமன் கேரக்டர் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப காமன் சப்சீக்வன்ஸோட லென்த்ல +1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ரிட்டர்ன் பண்ற போற ரிசல்ட்டோட ஒன்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டுமே நமக்கு சேம் கேரக்டர்னால அப்ப 2 பாயிண்டருமே நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நகர்த்த போறோம். அப்ப ஐயையும் +1 பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஜேயையும் +1 பண்ணிக்கிறோம். இதுவே நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு ஐ பாயிண்டர் நகர்த்தலாம், இல்லைன்னா ஜே பாயிண்டர் நகர்த்தலாம். இது ரெண்டுத்துல நகர்த்தி எதுல வந்து நமக்கு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் கிடைக்க போதும் பார்ப்போம். நமக்கு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் கொடுத்துருக்கனால அப்ப இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஒண்ணு ஐய மட்டும் நகர்த்தணும். இல்லைன்னா ஜே மட்டும் நகர்த்தணும். இது ரெண்டு தான் நாட் ஈக்குவல் டு வந்தா பாசிபிலிட்டி. இதுல எது எனக்கு மேக்ஸிமம் அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு இதுலயும் இதே மாதிரி நமக்கு செக் பண்ணி இந்த ட்ரீ வந்து போயிட்டே இருக்கும். இதுல வர ஃபைனல் அவுட்புட் தான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸா இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஓ ஆஃப் 2 பவர் m பிளஸ் n உங்களுக்கு. இதுக்கு ஏன் ஓ ஆஃப் 2 பவர் m பிளஸ் n ஒரு ட்ரீயோட ஃபைனல் ரூட் வரையும் போகணும்னா அதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் 2 பவர் n. என்னங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோட ஹைட். அப்ப இங்க வந்து ஒரு பர்டிகுலர் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரான்ச் எதுவா இருக்கும்னா m பிளஸ் n சைஸ்ல இருக்கும். mங்கிறது ஸ்ட்ரிங் 1ஓட சைஸ், என்னங்கிறது ஸ்ட்ரிங் 2ஓட சைஸ். அது எப்படின்னா ஒரு எல்லாமே நமக்கு நாட் ஈக்குவல் டு வருதுன்னா ஒண்ணு ஐய நகர்த்தும் இல்லைன்னா ஜே நகர்த்தும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஐய எல்லாத்தையுமே இப்போ ஐய மட்டும் நம்ம ஃபுல்லா நகர்த்திட்டு வரோம்னா ஜே வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு வரோம் வச்சுக்கோங்க. அப்ப ஐ ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து நம்ம ஜே நகர்த்த போறோம். இது ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்ப ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் வரையும் போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தா நம்ம ஜே வந்து அடுத்து இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜே வந்து அடுத்து வந்து n வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். ஐ வந்து ஆல்ரெடி நமக்கு m வரையும் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப இங்க சைஸோ எவ்வளவு இருக்கும்னா m பிளஸ் என்னங்கிற சைஸா இருக்கும். அதனாலதான் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் 2 பவர் m பிளஸ் என்ன இருக்கும். இப்ப இது கோட் எப்படின்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து text1 text2 ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் சென்ட் பண்றேன். பிளஸ் 0 0 ரெண்டுத்தையும் சென்ட் பண்றேன். இந்த ரெண்டு ஜீரோ எதுக்கு இருக்குன்னா ஐஜே ரெண்டு பாயிண்டர் குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ரிங் ஒன்னுக்கும், செகண்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் டூக்கும். இப்ப நமக்கு பேஸ் கேஸ் எப்படி இருக்கணும்னா, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்டுக்கு போயிட்டாலும் அதுக்கு அடுத்து நமக்கு வந்து எந்த சப்சீக்வன்ஸுமே ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்காது. அப்ப நமக்கு அந்த காமன் சப்சீக்வன்ஸோட லென்த் எவ்வளவா இருக்கும், அதுக்கு அடுத்து ஜீரோவா தான் இருக்கும். அதனாலதான் டைரக்டா நம்ம ரிட்டர்ன் ஜீரோங்கிறத இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே கடைசிக்கு போனாலும் நமக்கு எதுவுமே இருக்காது. ஏதோ ஒண்ணு கடைசிக்கு போனாலும் அதுக்கு அடுத்து காமன் எதுவுமே இருக்காது. அதனாலதான் ரிட்டர்ன் ஜீரோ. இப்ப சப்போஸ் ரெண்டு கேரக்டருமே சேமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர் சேம் வந்து ஒன்னுங்கிறது கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து மீது என்ன எவ்வளவு காமனா இருக்குங்கிறத செக் பண்ண போறோம். அதனால ஒவ்வொரு ஈக்குவலா இருக்கும் போதும் ஒன்னுங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டே போறோம். அதனாலதான் ஒன் பிளஸ் எழுதுவோம். இப்ப ஈக்குவலா இருந்துச்சா ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம நிறுத்தலாம். அதனாலதான் ஐயையும் ஜேயையும் நிறுத்திருக்கோம். சப்போஸ் நமக்கு ஈக்குவல் ஆகலைன்னா நமக்கு வந்து ஒண்ணு S1ல இருக்க பாயிண்டர்ஸ் நகர்த்தி பார்ப்போம். இல்லைன்னா S2ல இருக்க பாயிண்டர் நகர்த்தி பார்ப்போம். S1ல இருக்க பாயிண்டர் நகர்த்தினா என்ன ஆகும்னா I+1 பண்ணுவோம். J அப்படியே வச்சுக்குவோம். இதுவே செகண்ட் ஸ்ட்ரிங்ல பண்ணா I அப்படியே வச்சுட்டு J மட்டும் இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் கேட்டிருக்கனால இதுல எது மேக்ஸிமமோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்பதான் நமக்கு லாங்கஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் ரிட்டர்ன் மேத் டாட் மேக்ஸிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால அடுத்து இது எப்படி எஃபெக்டிவா பண்ணணும்னா இதுக்கு வந்து அடுத்து நம்ம மெமரைசேஷன் யூஸ் பண்ண போறோம். மெமரைசேஷன் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெமரைசேஷன் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப மெமரைசேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெமரைசேஷன் அரே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கும். அதே மாதிரி மெமரைசேஷன் அரேல எல்லா வேல்யூவும் -1 நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு டிஃபால்ட் வேல்யூ 0 இருக்கு. நமக்கு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் 0ங்கிற ஆன்சரும் வரலாம். அப்ப நம்ம அது வந்து நம்ம விசிட் பண்ணிருக்கோமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம்? -1ங்கிற ஆன்சர் நம்ம வராது. அதனால எல்லாத்தையும் -1 நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அப்ப இருந்தா ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆல்ரெடி இப்போ -1 இல்லாம வேற ஏதோ வேல்யூ வந்துச்சுன்னா டைரக்டா அதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றதுக்காக அதை யூஸ் பண்றோம். அப்ப அந்த மெமோவையும் நம்ம ஃபங்க்ஷன் கால்ல சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மெமோ ஆஃப் ஐ ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா டைரக்டா அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஏன்னா அந்த சேம் இண்டெக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. திருப்பி அதை சால்வ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து மெமரைசேஷன்ல சேவ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் மெமரைசேஷன்ல இதுதான் பேசிக்கான கான்செப்ட். மெமரைசேஷன்ல ஃபர்ஸ்ட் மெமரைசேஷன் அரே கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு கண்டுபிடிச்ச வேல்யூ வந்துச்சு அதை டைரக்டா ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூவா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதை வந்து மெமரைசேஷன் அரேல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கடுத்து இது வந்து டேபுலேஷன்ல பார்ப்போம். டேபுலேஷன்ல முதல்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கோ. இப்ப நமக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்துட்டோம்னா ஏபி, இது ரெண்டாவது ஸ்ட்ரிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ சி. இங்கேயும் ஒரு எம்டி ஸ்பேஸும் இங்கேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு எம்டி ஸ்பேஸையும் எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுறோம்? நமக்கு வந்து பேஸ் கேஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். ஏன்னா நம்ம மெயினா I-1 J-1 யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கும்போது நமக்கு I-1 J-1 வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். நம்ம ரிகர்ஷன்ல பார்த்த மாதிரியே ஒருவேளை ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா மீத நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு ஸ்ட்ரிங் அப்ப லென்த் வந்து எனக்கு 0 தான் இருக்கு. மீத இருக்க ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இன்னும் அவுட் ஆஃப் பவுண்ட் போல. அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0 தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது எல்லாமே எனக்கு 0 தான். நமக்கு ஆல்ரெடி அரே கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இனிஷியலைஸ் பண்ற வேல்யூ நமக்கு 0 தான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அதனால நம்ம அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அது அப்படியே இருக்கும். இப்ப அடுத்த ரெண்டு கேரக்டர் சேமான்னு செக் பண்ண போறோம். ரெண்டு கேரக்டர் சேமா இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் சப்சீக்வன்ஸ்ல நம்பர் ஆஃப் கேரக்டர் சேமா இருக்கிறது ஒண்ணுங்கிறது கிடைச்சிருக்கும். அப்ப இங்க 1 அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்ல அதாவது I-1 ஆஃப் J-1 அதுல எவ்வளவு ஆன்சர் நமக்கு வந்திருக்கோ அதை வந்து நம்ம எவ்வளவு ஆட் பண்ணணும். நமக்கு அது வந்து 0 கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு 1 மட்டும் தான் இங்க ஆன்சர் வரும். இப்ப ஏவும் சியும் நமக்கு டிஃப்ரெண்டான வேல்யூ.
அப்ப ஏவும் சியும் டிஃப்ரெண்டா ஒண்ணு ஏவை டெலீட் பண்ணுவோம் இல்ல சியை டெலீட் பண்ணுவோம். ஏவை டெலீட் பண்ணோம்னா ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே யூஸ் பண்ணுவோம். அப்ப ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜேல எனக்கு ஜீரோ. இதுவே சியை டெலீட் பண்ணோம்னா ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன். ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன்ல நமக்கு ஒன். நமக்கு வந்து லாங்கஸ்ட் காமன் சப்ஸ்டிட்யூட் அப்ப மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுக்கும். இப்ப ரெண்டுத்துல எது மேக்ஸிமமோ ஒன் தான் மேக்ஸிமம். அதனால இங்க ஒன் வரும். அதுவே இந்த இடத்துல பார்க்கும்போதும் இந்த இடத்துல பார்க்கும்போதும் நமக்கு ஒன் தான் வரும். இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜேயோட ஐ ஆஃப் ஜே ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜேயோட ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன் வந்து கம்மியா இருக்கு. அப்ப ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜேயோட வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஒன். இங்க ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஒன், இது ஒன், ஒன். இப்ப சியும் இங்க இருக்க சியும் சேமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்ல என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். அப்ப ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன், ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன்ல வேல்யூ ஒன்னு இருக்கு. அப்ப ஒன்னும் இங்க ஒரு கேரக்டர் சேமா இருக்கனால இங்க ஒரு ஒன்னை ஆட் பண்ணுவோம். அப்ப நமக்கு டூங்கிறது வரும். அதுக்கடுத்து இது ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கனால இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் பார்ப்போம். ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே, ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன் மேக்ஸிமம் டூ. அதனால டூ ஆட் பண்ணுவோம். இதுவே இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ ஒன், இங்க மேக்ஸிமம் வேல்யூ டூ, இங்க மேக்ஸிமம் வேல்யூ டூ. ஈல மேக்ஸிமம் வேல்யூ ஒன், இ டூ. இப்ப இந்த ரெண்டு ஈவும் சேமா இருக்கு. இந்த ரெண்டு ஈ சேமா இருக்கும்போது அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம். ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன். அப்ப இங்க டூ. நமக்கு இப்போ ஒரு கேரக்டர் சேமா இருக்கு. அப்ப பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணணும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து த்ரீன்னு வரும். அப்ப கடைசியா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் நமக்கு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸா இருக்கும். அதோட கோடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிபிஆரை கிரியேட் பண்ணிக்கிறோம் சைஸ் பிளஸ் ஒன் வச்சு. ஏன்னா அந்த எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது நம்ம இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டிபில இன்டீஜர் டிபியா இருக்கிறதுனால டிஃபால்ட் வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். அதுக்கடுத்து ரோ ஒன் ரோ காலம்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம். அங்கதான் என்ன ஒரிஜினல் வேல்யூ இருக்கு. இப்ப ரெண்டு கேரக்டர் சேமா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட் என்னன்னு பார்ப்போம். அதான் டிபி ஆஃப் ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன். அதுல இருந்து இப்ப நம்பர் ஆஃப் கேரக்டர் ஒன்னு நமக்கு காமனா இருக்கனால பிளஸ் ஒன் ஆட் பண்ணுவோம். இப்ப இது எனக்கு சேமா இல்லைன்னா ரெண்டு ஸ்டேட் எடுப்போம். ஒன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருந்து டெலீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருந்து டெலீட் பண்ணோம்னா ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே. இதுவே செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருந்து டெலீட் பண்ணா ஐ ஆஃப் ஜே மைனஸ். இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். கடைசியா டிபி ஆஃப் என் ஆஃப் எம்ல என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா ஓ ஆஃப் எம் இன்டு என்னு வரும். ஏன்னா நமக்கு வந்து எம்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த், என்னங்கிறது ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங்கோட லென்த். இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். அதனாலதான் ஓ ஆஃப் எம் இன்டு என். இதுவே இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் எம் இன்டு என். அது வந்து என்னன்னா அந்த டிபிஆரே கிரியேட் பண்றது. இதுவே நமக்கு வந்து மெமரைசேஷன்ல ஓ ஆஃப் எம் இன்டு என் பிளஸ் ஓ ஆஃப் எம் பிளஸ் என்னங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஓ ஆஃப் எம் பிளஸ் என்னங்கிறது வந்து ரெக்கர்ஷன் ஸ்டாக்கு யூஸ் பண்றது.